Hi friends, welcome back to my channel Savvy Learner. In this video, we will talk about 11th Business Max, Chapter 4, Exercise 4.3 la irukka 11th sum da paaka porom. Enna kuduthirukanga cosecant A plus secant A equal to cosecant B plus secant B. Proof that appdin kuduthu cot A plus B divided by 2 equal to tan A into tan B. Idu நம்ம எப்படி எழுதலாம்? First given எழுதிக்கோங்க. Given that cosecant A plus secant A equal to cosecant B plus secant B. So இது நம்ம formula இருக்கு அந்த formula வச்சு நம்ம பிரிக்க போறோம் 1 by sin A equal to cosecant A. அதே மாதிரி secant A நம்ம எப்படி எழுதலாம் 1 by cos A அப்படினு எழுதலாமா அதே மாதிரி 1 by sin B plus 1 by cos B. So அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா sin எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துறேன் cos எல்லாம் இன்னொரு பக்கம் நம்ம கொண்டு போயிரலாம் அப்ப 1 by sin A இங்க வந்து பிளஸ் இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் sin B ஆ மாறிரும் அதே மாதிரி இங்க பிளஸ் இருக்கிற cos A இந்த பக்கம் வரும்போது மைனஸ் cos B ஆ மாறிரும் அப்ப நான் cos B ஐ ஃப்ரண்ட்ல எழுதிக்கிறேன் ஏனா பிளஸ்ல இருக்கனால முன்னாடி எழுதிக்கிறேன் மைனஸ் இருக்குறத நான் பின்னாடி எழுதிக்கிறேன் ஓகே இத இப்போ நம்ம cross multiply பண்ணிரலாம் அப்போ sin B minus sin A divided by sin A into sin B equal to cos A minus cos B equal to cos B minus cos A. So இந்த டேர்மை நான் கீழ கொண்டு வர போறேன் இது வந்து மேலே போகுது அப்போ sin B minus sin A divided by cos A minus cos B equal to sin A into sin B equal to divided by cos B minus cos A. So இங்க மைனஸ் வராது so இந்த இடத்துல மைனஸ் வராது so அடுத்து எப்படி எழுதலாம் so இங்க sin A into sin B அதே மாதிரி cos வந்திருக்கு so sin theta divided by cos theta நம்ம என்ன எழுதலாம் tan theta ன்னு எழுதலாமா so அதுதான் நம்ம இங்க எழுத போறோம் அப்ப இது வந்து அப்படியே தான் இருக்க போகுது so sin B minus sin A divided by cos A minus cos B equal to tan A into tan B. So இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ ஃபர்தரா நம்மளால ப்ரோசீட் பண்ண முடியாது அதனால இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சோ அந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம் அப்ப sin க்கு பாத்தீங்கன்னா sin C minus sin D equal to 2 cos C plus D divided by 2 into sin C minus D divided by 2 அதே மாதிரி cos C minus cos D equal to minus 2 sin C plus D divided by 2 into sin C minus D divided by 2. So இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So இப்போ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் எது sin A sin B cos A cos B. So இத நம்ம டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். அப்போ நம்ம இதுல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ 2 cos B வந்து C வந்து एक्चुअली நமக்கு B A வந்து நமக்கு D ஓகேவா மாறி வரும் அப்ப cos B plus A divided by 2 into sin B minus A divided by 2 அதே மாதிரி கீழ whole divided by minus 2 cos A plus B இந்த இடத்துல sin வரும் so minus 2 sin A plus B divided by 2 so அதே மாதிரி sin A minus B divided by 2 so இது ரெண்டுமே நமக்கு ஒரே டேர்ம் தான் நான் இடம் மட்டும் தான் மாத்தி இருக்கேன் so அதனால இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அதே மாதிரி இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் என்ன இருக்கு நமக்கு cos A plus B so நம்ம மாத்தி கூட எழுதிக்கலாம் A plus B divided by 2 whole divided by sin A plus B divided by 2
ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு tan A இன்ட்டு tan B. ஸோ அதே மாதிரி ஈக்குவல் டு tan A இன்ட்டு tan B. ஸோ sin theta divided by cos theta நம்ம என்னன்னு மாற்றணும், tan theta மாற்றணுமா. ஸோ அதே மாதிரி cos theta divided by sin theta நம்ம என்னன்னு மாற்றலாம், cot theta அப்படின்னு மாற்றிக்கலாம். ஆல்ரெடி இது நம்ம படித்தது தான். ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ cos இது ஃபுல்லாகவே நமக்கு theta, அதனால் cos divided by sin என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், cot theta அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது therefore நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ cot A plus B divided by 2 equal to tan A plus tan A, so equal to tan A into tan B கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்த LHS வச்சு நம்ம RHS நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ LHS equal to RHS, therefore hence proved அப்படின்னு போட்டு நீங்கள் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மோட நம்மளோட எக்ஸசைஸ் 4.3ல இருக்க எல்லா சம்ஸும் நம்ம போட்டு பார்த்தாச்சு. ஒரு சம்மும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Stay tuned for more videos. Keep watching, keep learning. Thank you.